ரொம்ப முக்கியம் பாருங்க. நோக்கம் என்னவா இருக்கணும்? நோக்கம் ஏதோ என் வீட்டில் என் பொழப்பு நடக்கணுன்றதுக்காக அல்ல. தான் பாருங்க, எல்லாம் பேசிக்காக அதுக்கு வந்துடுது. எல்லாம் வேலை எதுக்கு செய்யணும்? வாடகையே 10,000 ரூபா ஆகுதுங்க. அப்புறம் மீதி செலவெல்லாம் என்ன ஆகுறது? பெட்ரோல் செலவு இருக்குது, சாப்பாடு செலவு இல்லை. நோக்கம் அது இல்லைங்க. நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? என் வேலை இந்த கலாச்சாரத்தையே மாற்ற வேணும். கலாச்சாரன்றது என்ன? ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சில எண்ணங்கள் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது, ஒரு விதமாக வாழுகிறார்கள். அதைத்தான் கலாச்சாரம் பண்ணுறோம், வாழுகிற விதத்தை. அதையே மாற்றக்கூடியவர்களாக கர்த்தர் நம்ம வச்சிருக்கார். நம்முடைய வேலையின் மூலமாக ஏதோ ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டார் அப்படி கிடையாது. சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக கடவுள் வச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, not only to transform culture but to redeem culture. சமுதாயத்தை மறுமலர்ச்சி அடைய செய்கிறது மட்டும் இல்லை, சமுதாயத்தை மீட்க வேண்டும். ஏன் சமுதாயத்தை மீட்க வேணும்? சமுதாயம் பிசாசின் பிடியில் சிக்கி சீரழிந்து கெட்டு கிடக்கிறது. பாவத்தின் மூலமாக எண்ணங்கள் கெட்டு போச்சு, நம்பிக்கையற்றவர்களாயிட்டாங்க, மக்கள் வழி தப்பி போயிருக்கிறாங்க, மெய்ப்பர் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் ஜனங்களை பார்த்தாராம், பார்த்து மனதுருகிறார். ஜனத்திரள் கூட்டம் பாருங்க, கூட்டம் அலமோதுது இயேசுவின் பின்னால. ஏன்னா எங்க போறது, என்ன பண்றது, என் பிரச்சனைக்கு பதில் என்ன, யார் எனக்கு உதவி செய்வார், கடவுள் இருக்கிறாரா, என்ன நினைச்சு பார்க்கிறாரா, எனக்கு ஏதாவது செய்வாரா? ஒருத்தனும் சரியா சொல்லல. இயேசுவின் காலத்தில் அத்தனை பரிசேயன் இருந்தான், பெரிய பெரிய சட்டையை மாட்டிட்டு வந்திருந்தான். எவ்வளோ மத தலைவர்கள் இருந்தாங்க, ஒரு ஆளும் சரியா பதில் சொல்ல. ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கல பாருங்க, ஜனங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை சொல்ல முடியல ஒருத்தனாலையும். ஏன்னா ஒருத்தனுக்கு சத்தியம் விளங்கலை. இவர் வர்றாரு, கூட்டம் ஜனத்திரள். ஏன்னா அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகளாக இருக்குது. அவர் சொன்னார்னா அப்படியே ஜீவன் உண்டாகுது. ஒரு பெண் அந்த கூட்டத்திலேருந்து கதறிட்டா ஒரு தடவை. சொல்கிற வார்த்தைகளை கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது, இதமாக இருக்குது. இதைத்தான் நான் நினச்சிட்டே இருந்தேன், கரெக்டாக சொன்னார் அப்படின்னு. அந்த பெண்ணு சொல்கிறா, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னா. எப்படி கத்துறா பாருங்க. நான் தான் சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பிரசங்கம், நான் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணேன். உன்னை யாரையா பெற்றதுன்னு அர்த்தம். அதுக்கு உன்னை பெற்றது யாரு, உனக்கு பால் ஊட்டினது யாரு? அந்த தாய் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்றாங்க. உங்க யார் உன்னை பெற்றது? என்ன அற்புதமான வார்த்தைகள், சுகமளிக்கிற வார்த்தைகள்.